வணக்கம் நேயர்களே. இது சேனல் ஜி. வெல்கம் பேக் டு another எபிசோட் ஆஃப் சேனல் ஜி. வெளிச்சத்திற்கு வாங்க என்ற தொடர் பாலஜோதிடம் என்ற வார இதழில் வெளிவந்து கொண்டு இருக்கிறது. அதனை உங்களுக்கு படைக்கிறோம். கேட்டு மகிழுங்கள். கருத்துக்களை சொல்லுங்கள். இனி சிந்தனைக்கு வருவோம். வெளிச்சத்திற்கு வாங்க. காலையில் ஏய் டைம் ஆயிடுச்சு, அந்த சானலை திருப்பு, ராசி பலன் முடிந்து விட போகிறது என சொல்லிக் கொண்டே ஆவலுடன் கதவை பிடித்து கொண்டு நிற்கும் பலரை எனக்கு தெரியும். அட போங்க ஐயா, நானும் அப்படித்தான் என்று வெட்கப்பட்டு கொண்டு நீங்கள் சொல்வது புரிகிறது. இது குறித்து இந்த வாரம் சிந்திக்கலாம் என்று தான் சில பொட்டலங்களை கொண்டு வந்து இருக்கிறேன். ராசி பலன் என்பது அன்றைய கோச்சார ஜாதகத்தை வைத்து பலன் சொல்லுவது தான் என்பது பலருக்கும் தெரிந்து இருக்கும். இது சரியா தவறா என்று சொல்லி மற்றவர்களை சங்கடப்படுத்துவது நமது நோக்கமில்லை. என்னவோ சார், இது சரியா தவறா என்பது எங்களுக்கு தெரியாது. ஆனாலும் ராசி பலன் கேட்டால் தான் எங்களுக்கு ஒரு லோட்டா காபி குடித்த மாதிரி என்று சொல்லும் அபிமானிகளும் இருக்கத்தான் செய்கிறார்கள். இதில் ராசி பலனை விடுங்க, இந்த சந்திராஷ்டமம் என்று ஒன்று இருக்கே, அதுவும் இந்த ராசிக்கு இன்னிக்கு சந்திராஷ்டமம் என்று சொல்லுவாங்க பாருங்க என்று சொல்ல வரும் உங்கள் எண்ணம் புரிகிறது. அதை குறித்து இந்த வாரம் சிந்திப்போம். சந்திராஷ்டமம் என்பது ஒருவர் பிறந்த ராசிக்கு ஒவ்வொரு மாதமும் சந்திரன் 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தை கடந்து செல்லும். இதையே சந்திராஷ்டமம் என்கிறோம். அஷ்டமத்திற்கு வருவது என்பதை புரிந்து கொண்டால் இது சுலபமாக புரியும். ஒருவரின் ஜாதகத்தில் லக்கினத்திற்கு அடுத்து ராசியை தான் சொல்லுவோம். ராசி என்பது சந்திரன் எந்த ராசியில் நிற்கிறதோ அந்த இடம் தான் என்பது பலருக்கும் தெரிந்து இருக்கும். சரி, இந்த சந்திராஷ்டமம் வந்தால் என்ன ஆகும்? மனக்குழப்பம் வரும், எதையும் முடிவு எடுக்க முடியாது. நல்ல காரியங்களை செய்யக்கூடாது என்பது போல சொல்லி வைத்து இருப்பார்கள். ஆனால் உண்மையில் என்ன ஆகும் தெரியுமா? ஒன்றும் ஆகாது என்பது தான் வெளிப்படையான உண்மை. சந்திராஷ்டமம் என்றால் ஏதோ ஆகாதா தினம் போல அஞ்ச தேவையில்லை. என்னங்க ஐயா, நாங்க சந்திராஷ்டமம் பற்றி என்னமோ நினைத்து கொண்டு இருந்தோம். நீங்க புசுப் என்று இப்படி சொல்லிட்டீங்க என்று கேட்க வருகிறீர்கள், புரிகிறது. வெளிச்சத்திற்கு வர வேண்டும் என்பதற்காக தான் புதிய சிந்தனைகளை இயல்பான நடையில் உங்களுக்கு பால சோதிடம் தொகுத்து தந்து கொண்டு இருக்கிறது. பயப்படக்கூடிய அளவில் சந்திராஷ்டமம் பாதிப்பு ஒன்றும் தராது என்ற எண்ணத்தை முதலில் பதித்து கொண்டு சொல்லவருவதை இயல்பான போக்கில் சிந்தித்து பாருங்கள். டிராபிக் அதிகமாக இருக்க கூடிய சாலையில் பயணம் செய்தால் நமது வண்டியை எப்படி ஓட்டுவோம் என்பதை நினைத்து பாருங்கள். அவ்வளவு தான் சந்திராஷ்டமம். டிராபிக் அதிகமாக இருக்க கூடிய சாலையில் எப்போதுமே டிராபிக் இருக்காது. சில மணி நேரத்தில் அது சரியான இயல்பு நிலைக்கு வந்து விடும். அல்லது பணியில் இருக்கும் காவலர்கள் அதனை சரி செய்து விடுவார்கள். டிராபிக் உதாரணமாக சொன்னதற்கு என்ன காரணம் தெரியுமா? டிராபிக் என்பதற்கு காரகமே சந்திரன் தான் என்பதால் தான். அப்படின்னா சந்திராஷ்டமம் பற்றி பயப்பட தேவையில்லையா? அன்னிக்கு நல்ல காரியங்களை செய்யலாமா என்று கேட்க நினைக்கிறீர்கள். நல்ல காரியங்களை செய்ய நாள் பார்க்க வேண்டுமா? ராகு காலத்தில் நல்ல காரியங்கள் செய்யக்கூடாது. அஷ்டமி நவமியில் செய்யக்கூடாது. சந்திராஷ்டமம் செய்யக்கூடாது என்றால் எப்போ தான் செய்வது என பகுத்தறிவாளர்கள் என சொல்லிக் கொண்டு இருப்பவர்கள் கேட்பார்கள். அவர்களுக்கு இன்னொரு சந்தர்ப்பத்தில் பதில் மற்றும் விளக்கம் சொல்லலாம். இப்போ அவர்களை அந்த பக்கம் வைத்துவிட்டு சொல்ல வரும் விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். 8ஆம் இடத்தில் இருந்து நேர் பார்வையாக அது தனம் வாக்கு குடும்பம் என 2ஆம் வீட்டை பார்ப்பதால் அந்த ஸ்தான அமைப்புகள் பாதிக்கும் என நம்பப்படுகிறது. முக்கியமான விசேஷ நாட்களில் மகா சங்கல்பம் செய்வது உண்டு. அதை நீங்களும் கவனித்து இருக்கலாம், அல்லது செய்து கூட இருக்கலாம். அது சமயம். தாரா பலம் சந்திர பலம் ததேவா, வித்யா பலம் தெய்வ பலம் ததேவா என்று மந்திரம் சொல்லி ஆரம்பிப்பார்கள். இதில் தாரா பலன் என்று சொல்றாங்களே, சந்திர பலன் என்று சொல்றாங்களே என்பது தான் இந்த வாரம் நாம் எடுத்துக்கொள்ளும் சிந்தனை. உதாரணமாக சொல்கிறேன், சரியாக உள்ளதா சொல்லுங்கள். உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தில் இருந்து 17வது நட்சத்திரம் அன்றைய நட்சத்திரமாக வந்தால் அன்று சந்திராஷ்டமம் இல்லையா? சரி, இப்போ தாரா பலனை எடுத்துக் கொள்வோம். சந்திரன் கோச்சார ரீதியாக பலனை தாரை மூலமாக வழங்குவதாக நம்பப்படுகிறது என்பது உங்களுக்கு தெரிந்து இருக்கும். ஒருவருடைய ஜென்ம நட்சத்திரத்தில் இருந்து அன்றைய தினத்தின் நட்சத்திரம் வரை எண்ணி வருகிற எண்களுக்கு பலன்களும் விடை 9க்கு மேல் வந்தால் 9 ஆல் வகுக்க வரும் மீதியை கொண்டும் தாரா பலன் சொல்ல படுகிறது. 1 முதல் 9 வரைக்கும் ஜென்ம தாரை மைத்திர தாரை, பரம மைத்திர தாரை என பலன் சொல்லுவார்கள்.
இப்போ பாருங்கள் எந்த நட்சத்திரத்திற்கு எந்த நாள் சந்திராஷ்டமமாக வருகிறதோ அந்த நாளில் தாரா பலன் சிறப்பாக இருக்கும். அது மைத்திர தாரையாகவோ அல்லது பரம மைத்திர தாரையாகவோ இருக்கும். உதாரணமாக ஜென்ம நட்சத்திரம் பூசம். பூச நட்சத்திரத்திற்கு சந்திராஷடமம் தினம் சதயம் நட்சத்திரத்தின் அன்று. இல்லையா? இதே நாளில் தாரா பலன் பார்த்தால் மைத்ரா தாரை என்று வரும். இதன் பலன் புதிய முயற்சி மேற்கொள்ளுதல், புதிய செயல்கள் செய்தல் என்பது போல வரும். இப்போ சொல்லுங்க, தாரா பலன் நன்றாக இருக்கிறது என அந்த நாளை நல்ல நாளாக சொல்லலாமா அல்லது சந்திராஷ்டமம் என்று அந்த நாளில் நல்லது செய்யாமல் தவிர்க்கலாமா? இந்த சிந்தனையில் சிந்தித்தால் சந்திராஷ்டமத்தினால் கெடுபலன்கள் வராது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உச்சநீச ஆட்சி வீட்டுக்காரர்களுக்கு சந்திராஷ்டம பாதிப்பு இருக்காது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஜனன ஜாதகத்தில் 6 முதல் 12 வரை மிடத்தில் சந்திரன் இருந்தால் அவர்களுக்கு பாதிப்பு இருக்காது. இதே போல குரு சுக்கிரன் பார்வை 8ஆம் இடத்தில் பதிவது சந்திராஷ்டமம் அடையும் நட்சத்திரங்கள் குரு அல்லது சுக்கிரன் நட்சத்திரமாக இருப்பது என சில பொது விதிகளும் உண்டு. இதனால் தான் சந்திராஷ்டம தினத்தின் போது அன்றைய நாளுக்குரிய உணவுகளை எடுத்து கொண்டால் சந்திராஷ்டமம் பற்றிய பயமோ கவலையோ தேவையே இல்லாதது. உணவு மனதை மாற்றும் என்ற இயல்பான அறிவியல் சிந்தனையை வைத்து சிந்தித்தால் கருப்பு சட்டைகள் கூட சோதிடத்தை ஏற்றுக்கொள்ளும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சந்திராஷடம பயம் இன்றி இனி இறை நம்பிக்கையோடு பயமின்றி ஒவ்வொரு நாளையும் எதிர்கொள்ளுங்கள். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். அன்பு நேயர்களே, உங்களுக்கு விருப்பமான நிகழ்ச்சிகள் சானல் ஜி-யில் தினம் ஒளிபரப்பாகிக் கொண்டு இருக்கிறது. உங்கள் கருத்தை எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். எங்களுக்கு எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி podcast channelg@gmail.com.